நீங்க சொல்றது அதுதான் பாஜக இயக்குது. ஆனா அதிமுக பாஜக ஒரு அணியா நிற்கும், தாவேக ஒரு அணியா நிற்கும், நாம் தமிழர் ஒரு அணியா நிற்கும். ஆனா ஒருவேளை இணைந்து விட்டால் டிசம்பருக்கு பிறகு என்ன நடக்கும் சார்? அனைவரும் ஒரு அணியில் திமுக கூட்டணியை எதிராக நம்ம நீங்கள் கணித்ததற்கு மாறாக இணைந்து விட்டால் அங்கே டிசம்பர் மாதம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது டிடிவி தினகரன்ல இருந்து, விஜயில இருந்து, நம்ம எடப்பாடி பழனிசாமியில இருந்து டிசம்பருக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறாங்க. அது அதற்கான இந்த மாற்றத்திற்கான ஒரு தொடக்கம் தான் இந்த நீங்க சொல்ற கணக்கு. அவங்க இணைய வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க, இணைந்து விட்டால் அதாவது ஒன்று உங்களுக்கு தெரியுமா, டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிடுவார். ஸ்கிரிப்ட் எழுதி ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து நடிக்கிறதுக்கு களத்துக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் ஸ்கிரிப்டை மாற்ற முடியாது. நீங்கள் வந்து இவங்க தனித்தனி கதாபாத்திரம் தான் சொல்லி நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அதை மாற்ற முடியாது. எல்லாரும் ஒன்றா தான் நீங்கள் வந்து எல்லாருமே 3 பேர் 4 பேர் வந்து 4 பேருமே ஹீரோ அப்படின்னு சொல்லி யாரும் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் நீங்கள் வந்து கமிட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இயக்குனருக்கான அந்த ஸ்கிரிப்டினுடைய ஒரு மிக முக்கியமான சாதுரியமான ஒரு செயல் திட்டம். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறது வந்து பாஜகவுடைய ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னா, 2026 தேர்தலில் நாம் தமிழர் தனியாக தான் நிற்கணும், விஜய் தனியாக தான் நிற்கணும், இப்ப நம்ம இதுல சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஸ்கிரிப்ட். இப்ப நீங்க சொன்னது போல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எளிதில் 234 தொகுதியிலும் வெல்வதற்கு அரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க வந்து இதை பாக்குறோமே ஒழிய அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தாலும் வாய்ப்பு இல்லை. பாஜக என்கின்ற அந்த உடைந்த கப்பலில் யார் ஏறினாலும் அதுல எல்லாரும் மூழ்கி சாக போறாங்க. எங்களுக்கு அது எளிது, ரொம்ப எளிது எங்களுக்கு. அதனால வந்து எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற சனாதன கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பயங்கரவாத கட்சி, பார்ப்பனிய கட்சி. இன்னைக்கு கூட முதலமைச்சர், டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் ஆட்சிக்கு அமைத்தாலும் பார்ப்பனருடைய நலன் கருதி தான் அந்த ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஹவாய் உச்சநீதிமன்றத்திலே வந்து ஒரு RSS அந்த வழக்கறிஞர் அணியினுடைய வழக்கறிஞர் ஒருவர், அவர் ராகேஷ் அப்படிங்கிற ஒருவர் வந்து செருப்படுத்தி வீசுறாங்க. யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் மேல வந்து செருப்படுத்தி வீசுறாங்க. என்னங்க கவாய் மீது அதெல்லாம் தமிழக அரசியல் எதிரொலிக்கணும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன் சொல்ல வந்தனா, இவர்கள் வந்து பார்ப்பனியத்தை சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு எந்த எல்லைக்கு போவார்கள். இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியது உச்சநீதிமன்றம் தான். அந்த உச்சநீதிமன்றத்திலே இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட இந்த கும்பல் ஒரே அணியில் இணைந்தால் கட்டாயம் வந்து அவர்கள் வீழ்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவேதான் தனித்தனி இறக்கி விட்டுருக்கிறாங்க. அப்ப இறக்கி விடும் போது எங்களுக்கு ரொம்ப எளிது. நீங்க இறக்கி விட்டாலும் எங்களுக்கு எளிது, சேர்ந்தாலும் ரொம்ப எளிது அப்படிங்கிற அடிப்படையில் பொதுவா வன்னியரசோட கணிப்பு வந்து அவர்கள் இணைந்தால் வந்து அனைவரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கொள்கை சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த கருத்தை சொல்றது, இந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஓரணியிலே இருக்கு அப்படின்னு நீங்கள் மக்கள் மத்தியில் அதை எடுத்துட்டு போவீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் தேர்தல் கணக்கு என்பது வந்து இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன், ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது, அந்த வாக்கு சதவீதம் ஒன்றாக சேரும் பொழுது இப்போ ஒரு 20%, 20% அதிமுகவுக்கு குறைவாகவே வைத்துக் கொண்டாலும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம், தேமுதிக ஒரு குறிப்பிட்ட சதவீதம், தாவேகா ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அனைத்தும் சேரும் பொழுது அந்த வெற்றிக்கான சதவீதம் இந்த 40% மேலே வாக்கு வாங்குறவங்க வந்து வெற்றி பெறாங்க. இது திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்தி விடாதா? இப்போது திமுக கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அந்த 35-40 தாண்டுகிறது. வாக்கு சதவீத அடிப்படையில் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்வது இந்த கொள்கை, கூட்டணி, மக்கள் ஆதரவு அடிப்படையில் சொல்கிறீங்க. நான் பொதுவான அந்த தேர்தல் அரித்மேட்டிக் கால்குலேஷனில் இந்த வாக்கு சதவீதம் ஒவ்வொரு கட்சிகளும் இதுவரை தேர்தலில் பெற்ற வாக்குகள், இல்லை விஜய் கட்சி மட்டும்தான் நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த வாக்கு சதவீதங்களை கூட்டினால் திமுகவுக்கு இணையாக அவர்கள் வந்து ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துவார்கள், ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இது அந்த போட்டி இப்போது இருப்பது போல களம் இருக்காது என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா டோட்டலா? நீங்க அரித்மேட்டிக்கு கணக்கு அப்படி இப்படி நீங்க வந்து தேர்தலில் வந்து சொல்றீங்க, கரெக்டு. இப்போ நான் ஒவ்வொரு கணக்காக நான் போடுவோம். அதில் வந்து இப்போ சீமானுக்கு விழுந்த வாக்குகள் அவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்கிறாரு இந்த தேர்தலில்? 7%, 8% வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ஆமா. இந்த வாக்குகள்
திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் அல்லது திமுகவுக்கு விழ வேண்டிய அதிருப்தி வாக்குகள் அல்லது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திராவிட கட்சிகளுக்கு எப்போதுமே வந்து ஒரு 10% 12% தமிழ்நாட்டில் ஒரு அதிருப்தி வாக்குகள் எப்போதுமே இருக்கும். அதுல வந்து அவர் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப அவர் வந்து இங்க திராவிட எதிர்ப்பை வந்து விட்டுட்டு அவர் வந்து அதிமுக தலைமையிலான அந்த அணில போய் சேர்ந்தாருன்னா இந்த வாக்குகள் அவருக்கு விழுமா? குறையும். சரி, குறையும். பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி அறிவிச்சுட்டு தான் தேர்தல் இவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பரப்புரை செய்யறாரு. திமுக அரசியல் எதிரி, ஆனா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு தான் அவர் பரப்புரை செய்யறாரு. அவர் போய் வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தோம்னா அது அந்த நம்புவாங்களா? மக்கள் நம்புவாங்களா? நான் தான் ஒரு முதலமைச்சர் சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்றாரு. என்னுடைய தலைமையில வந்தா நான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றேன்றாரு. அப்ப அதை நம்பிதான் வந்து ரசிகர்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர் வந்து அதிமுக கூட போயிட்டு சப் ஜூனியர் அவர் இருப்பாரா? ஜூனியரா இல்ல, அந்த சப் ஜூனியரா கூட இருக்க முடியுமா அவரால்? அப்ப அந்த வாக்குகள் என்ன, அவருக்கு என்ன, எப்படி போகும்? அவர் எப்படி மதிப்பீடு பண்ணுவாங்க? சரி, ஒண்ணு. இப்ப நீங்க பாமகவை சொல்றீங்க. பாமக வந்து இப்ப இருக்கிற நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் பேச விரும்பல. சரி, இப்ப இந்த வாக்குகள்லாம் அரித்மெட்டிக் நீங்க சொல்றீங்க, இந்த கணக்கு வழக்கெல்லாம் சொல்றீங்க. இந்த கணக்கு வந்து 1+1னா அது 2 ஆகும். 1+- இது உங்க கணக்கு. சரி, அது நம்ம 2026 தேர்தலில் பார்ப்போம். இல்ல 1+1னா நீங்க வந்து 2 ஆகுங்க. 1+ இது இவங்க எல்லாம் மைனஸ். நீங்க எப்படி போய் நீங்க வந்து சேர்ந்து நீங்க எப்படி வந்து இந்த கப்பல்ல ஏறி எப்படி நீங்க வந்து கரையேறுவீங்க? இந்த இவங்களை எல்லாம் வந்து கரைக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய இலக்கு. அது வந்து புரியாம இவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்தலை வந்து இறங்கி பாவம் வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் 2026 தேர்தலுக்கு பிறகு பாருங்க, எல்லாம் வந்து அவர் வந்து சினிமா நடிகை போயிருவாரு, மற்றவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சி இங்க வந்து ஏதாவது வன்முறை செய்வதற்கு, கலவரம் செய்வதற்கு, கோட்சே பேரை சொல்லிட்டு அல்ல சாவர்கர் பேரை சொல்லிட்டு வன்முறை பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு திராவிட கட்சியான அதிமுகவை கையில் வச்சுக்கிட்டு அந்த வேலையில செய்வாங்க. அதுதான் 2026 தேர்தலுக்கு பிறகு நடக்க போகிற யதார்த்தம், கலா யதார்த்தம்ங்கிறது மட்டும் நான் உறுதியா சொல்ல முடியும்.